ஐயா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு சிலிண்டர் பற்றி தான் பேச போகிறோம். மக்கள் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? கொஞ்சம் சொல்லுங்கள் சிலிண்டர் பற்றி. சிலிண்டர் தட்டுப்பாடு வந்த உடனே நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க, மகாபாரத காலத்திலேயே விறகு அடுப்பை வச்சு தான் எல்லாரும் பயன்படுத்துனாங்க. உண்மையான ஹிந்துக்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்க விறகு அடுப்பு வச்சு எரிக்க, அவங்களுக்கு அந்த விறகு அடுப்பு அருமை தெரியும் அப்படின்னு சொல்லி. இந்துக்கள் மட்டும்தான், அப்புறம் முஸ்லீம்ஸ் இருக்காங்க. அதுலேயே அவங்க அதான் சொல்கிறாங்க. அப்படின்னா உண்மையான ஹிந்துக்கள்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அது என்ன உண்மையான நம்ம ஹிந்துக்கள்லேயே உண்மையாக இருக்காங்க, பொய் இருக்காங்கன்னு அவங்க அவங்களே வெளிப்படுத்துகிறாங்க. இது இந்த இடத்துலையும் கூட ஒரு பிரிவினைவாதத்தை தூண்டுற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இல்லை, உங்களுக்கு எதுவும் தெரியுமா உண்மையான இந்துக்கள் பொய்யான இந்துக்கள்? அது என்ன இருக்காது. ஒருவேளை அவங்க உண்மையாக இருக்கலாம், மற்றவங்க எல்லாம் பொய்யா இருக்கலாம். அந்த இடத்துல சொல்லியிருக்கலாம். ஆமாம், ஏன்னா பொதுவாகவே அவங்கள மட்டும்தான் உண்மையாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், மற்றவங்களையெல்லாம் பொய்யா தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மக்களுக்கு தெரியும், நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால மகாபாரத காலத்தில் சிலிண்டர் கிடையாது, டீசல் கிடையாது, பெட்ரோல் கிடையாது, எரிபொருள் மக்களே கிடையாது. ஆனா அந்த நம்ம வளர்ச்சி இல்லாத ஒரு சூழ்நிலையில் அன்னைக்கு இருந்தோம். புரியுதுங்களா? அன்னைக்கு ராணுவ மறுபடியும் நம்ம 40-50 அந்த காலகட்டத்துக்கு கற்காலத்துக்கு எடுத்துட்டு போறோம். நம்ம என்ன சொல்றோம்னா, வளர்ச்சியை நோக்கி போனோங்கிற எண்ணம் நமக்கு கிடையாது. புரியுதுங்களா? இப்ப நம்ம நாடு இவ்வளவு வளர்ந்துருக்கு, கல்வியில வளர்ந்துருக்கு, பொருளாதாரத்துல வளர்ந்துருக்கு. புரியுதுங்களா? கலாச்சாரத்திலையும் பண்பாடுல எல்லாத்துலயுமே நம்ம சந்ததிகள் வளர்ந்துருக்காங்க. நாடு வளர்ந்துருக்கு. அந்த வளர்ச்சியை நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு மேலையும் வளர்றதுக்கான சூழ்நிலைகளை தான் உருவாக்கும். ஆனா அந்த வளர்ச்சியை நம்ம தடை பண்ணிட்டு நம்மளை திருப்பியும் அந்த கற்காலத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு, அதாவது இப்ப இருக்க ஜென்ரேஷன் அந்த காலத்துல எப்படி இருந்தாங்க, மக்கள் எப்படி இருந்தாங்க, அந்த காலம் எப்படி இருந்துச்சுன்னு தெரியாதுல்ல. அந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க மறுபடியும் பாருங்க. ஆமா, அந்த இடத்துக்கு நீங்க ஒரு தடவை போயிட்டு வாங்க, அப்ப எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப எடுத்துக்காட்டு சைனாவை எடுத்துக்கிட்டோம்னா, அதுவும் நம்மளுக்கு ஈக்குவலான மக்கள் தொகை கொண்டனால தான் சைனா. அவங்க ஒரு நாளைக்கு ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு உலக அளவில் வேற லெவல்ல போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அவங்களுடைய சைனா கண்டுபிடிப்புகள் இன்னைக்கு உலக நாடுகள் ஃபுல்லா இருக்கு. எல்லா நாடுகளும் வாங்குறாங்க. நம்ம கூட சாதாரணமா ஒரு ஹெட்போன் வாங்கணும்னா, ஒரு சின்ன இது வாங்கணும்னா மேட் இன் சைனா. அன்னைக்கு இந்த மொபைல் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, இந்த மற்ற கம்பெனிகள் மொபைல் முன்னாடி எல்லாமே சைனா மேக். ரேடியா 1500 கிடைக்குமே. ஆமா, டேப் ரெக்கார்டர், ரேடியா. புரியுதுங்களா? எந்த மேக்கு, எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் அது சைனா மேக் தான் நம்ம வாங்கணும். அது எல்லாமே போட்டிருக்கோம், மேட் இன் சைனா. ஆமா, மேட் இன் சைனான்னு போட்டிருக்கோம். சைனான்னு சொன்னாலே போய் மார்க்கெட்ல சீப்பா கிடைக்கும். அப்ப நம்ம ஒரு 2005 அப்படிலாம் பார்த்தோம்னா போன் கடையில் போய் நம்ம சைனா போன் தான் கேட்போம். எல்லாருமே சைனா போன் தான் கேட்போம். சைனா போன் கொடுங்க. ஏன்னா அது ரேட்டு கம்மியா இருக்கும். ரெண்டாவது இப்ப சவுண்ட் அதிகமா இருக்கும். ஆமா, பஸ்ல போகும்போது அந்த பாட்டை போட்டு எல்லாம் அந்த அளவுக்கு ஒலிபெருக்கி பெருசா வச்சு கேட்கலாம். அது காது போயிடும், அது வேற விஷயம். புரியுதுங்களா? அந்த சைனா மேக், அந்த ஒரு சைனா இன்னைக்கு எல்லா விஷயத்திலையும் மேல நிற்கிறாங்க. ஆமா, புரியுதுங்களா? இது அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற நம்ம நாடு பாப்புலேஷன் மக்கள் தொகை தான் அதிகமாக இருக்கிற ஒழிய, புதிய கண்டுபிடிப்புகள், புதிதாக ஏதாவது செய்யணும், புதிதாக தெரிஞ்சுக்கணும், புதிதாக ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும், மக்கள் வாழ்வாதாரத்தை முன்னேற்றணும், புதுசாக ஏதாவது ஃபேக்ட்ரிகள் கட்டி விடணும், புதுசாக மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், கல்வியில ஏதாவது புதிய முறை கல்விக் கொள்கைகள் கொண்டு வரணுங்கிற எண்ணமெல்லாம் கிடையாது. இருக்கிறத எல்லாத்தையும் அழிச்சிட்டு அந்த கற்காலத்துல நீங்க போய் உக்காந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எண்ணம். அப்ப இந்த காலத்துல பணம் நிறைய இருக்குது. பணம் 100 ரூபா தாள், 500 ரூபா தாள்லாம் இருக்கு. அப்ப அந்த காலத்துல எல்லாம் சில்லறை தானே. அப்ப சில்லறையா மாறிடுமா? அந்த காலத்துல காயின் தானே இருந்துச்சு. இந்த காலத்துல காயின் தான். ஆரம்ப காலத்துல எங்க டிஜிட்டல் இந்தியா நம்ம சொல்றோம். அந்த காலத்துக்கு பிற்காலத்துக்கு போயிட்டோம்னா அது இருக்காது. ஆமா, டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றதுக்கு நான் கூட யோசிச்சு பார்த்தேன். எதுக்கு இவங்க டிஜிட்டல் இந்தியான்னு சொல்றாங்க? என்னுடைய கற்பனையில் நான் யோசிச்சு பார்த்தேன். டிஜிட்டல் இந்தியானா மக்களை எல்லாரையுமே டிஜிட்டல் போஸ்டர் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, அதுல இப்ப கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஓட்டுறாங்க. அது மாதிரி மக்கள் எல்லாருமே அந்த டிஜிட்டல் போஸ்டர்ல கண்ணீர் அஞ்சலியில வந்துருவாங்க. புரியுதா? வந்துட்டா இது டிஜிட்டல் இந்தியாவா மாறிடும். இப்போ கமர்ஷியல் சிலிண்டர் 5000 ரூபா 6000 ரூபான்றாங்க. அதே நம்ம வீட்டில் வைக்கிற சிலிண்டர் 3000 ரூபா 4000 ரூபான்றாங்க. இதை பத்தி இது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது? இவ்வளவு நடுத்தர மக்கள்லாம் 4000 ரூபாய் 5000 கொடுத்து வாங்க முடியுமா? அதில் வாங்க முடியாது.
இப்போ யாரும் வாங்குறது இல்லை பொதுவாகவே. இப்போ சிலிண்டர் கூட எனக்கு கூட காலியாகி பொதுவா சாப்பிடறதே இல்ல போல நிறைய பேர். ஆமாம், ஒரு வாரம் ஆச்சு எனக்கு சிலிண்டர் காலியாகி. ஆ, ஆ. புரியுதுங்களா? இண்டக்ஷன் ஸ்டவ்ல தான் வச்சுக்கிட்டு ம். எவ்வளோ நேரம் எவ்வளவுதான் induction, எவ்வளோ நேரம் வைக்க முடியும்? சும்மா அந்த நம்ம இப்போ அதனால ஒரு பயன் ஒன்று இருக்கானா என்னன்னு சொன்னா, வெளிநாடுகளில் சாப்பிட்ற மாதிரி இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்ன பிரெட், ஆமா, பிரெட்டு, கேக்கு. டோஸ்ட் போடுறது, முட்டை ஆம்லேட்டு, பாலை காய்ச்சறது, இது மாதிரி குடிச்சிட்டு இருக்கோம். இப்ப ஆனா எல்லாமே புரோட்டீனா தான் சாப்பிடுறோம். ஆமா சார். இப்போ வந்து ஆக்சுவலா நம்ம பிற்காலத்துக்கு தள்ளிட்டு போகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க என்ன பிரெட் அதெல்லாம் சாப்பிடுறீங்க? ஆமா, அது ஏன்னா நீங்க என்ன ஃபாரினரா மாறி இருக்கு? ஆமா, ஃபாரினர் மாத்திட்டாங்க நம்மள. ஏன் அப்படியே? ஆமா, ஃபாரினர் மாத்திட்டாங்க. இண்டக்ஷன் ஸ்டவ்ல சோறு எவ்வளவு நேரம் வைப்பீங்க? ஆ. குழம்பு எவ்வளவு நேரம் வைப்பீங்க? அது பொரியல் தனித்தனியா வேற கூட்டல வைக்கணும். எல்லாம் வைக்க முடியாது, டைம் ஆகும். அது மட்டும் இல்ல, இந்த ஏப்ரல் மேல எந்த அளவுக்கு கன்சப்ஷன் டாரிஃப் அதிகமா கொள்ளையடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கொள்ளையடிப்பாங்க. ம். புரியுதா உங்களுக்கு? யாரு? மின்சார வாரியம் ஆ, ஆ, இந்த ஏப்ரல் மேல தான் அவங்க கலெக்ஷனே ஆரம்பிப்பாங்க. ஆ, ஆ. டாரிஃபில் அதிகமா போட்டு சில வீடுகளுக்கு மார்ச், பிப்ரவரி மார்ச்ல வந்து ஒரு 7,000 ரூபாய் வந்திருக்குன்னு வைங்களேன். ஏப்ரல் மேல வந்து 27,000 ரூபாய் வரும். போதும்ல. போதும்ல? ஸோ இந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்துவாங்க. புரியுது? மின்சார வாரியம், அரசாங்கம் அதை பயன்படுத்துவாங்க. இந்த சூழ்நிலையில இண்டக்ஷன் ஸ்டவ்ல வச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க? வாடகை 15,000 ரூபாய் கொடுக்குறோம், கரண்ட் பில்லு 25,000 ரூபாய் வருது. அவ்வளவுதான். நமக்கு வாழ்றதுக்கு தோணுமா? ம். எந்த அளவுக்கு ஒரு விரக்தியில கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையை விட்டுரும் பாத்தீங்களா? இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இதை பத்தி யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னு தெரியுமா? அரசு அதாவது பணம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க ஆமா. ஏதோ ஒன்று நடந்து போயிட்டே ஆமா. இருப்பாங்க. ஆனா நடுத்தர மக்கள் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்கலாம் வந்து என்னதான் பண்றது? ஆமா, மிடில் கிளாஸ் மக்கள் மேலையும் போக முடியாது, கீழேயும் கீழையும் போக முடியாது, நடுலயே நடுவுலயே கிடந்துட்டு அப்படி இந்த ஊந்து போய் சாக வேண்டியதுதான். புரியுதுங்களா? அதான் நடக்கும். ம். நடுத்தர மக்களை பத்தி யார் யோசிக்கிறா? ம். யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பணக்காரங்களுக்கு, வசதி இருக்கிறவங்களுக்கு நம்மளை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. அவங்க லைஃப் ஸ்டைல் வேற. ம். அவங்க அவங்கள பத்தி யோசிச்சுக்கிட்டு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. புரியுதா? நடுத்தர மக்கள்ங்கிறது வந்து பெரிய பிரச்சனையில வந்து மாட்டிக்கிறது நம்ம தான். நமக்கு யார் உதவி செய்வா? உதவி செய்யறதுக்கு யாருமே கிடையாது. நம்ம யார்கிட்ட போய் கேட்க முடியும்? ஆமா. புரியுதுங்களா? கேட்டா யாரும் கொடுக்க போறதும் இல்ல. யாரும் கொடுக்க போறது இல்ல. நமக்கு செய்ய வேண்டிய அரசாங்கமே நம்ம ஒரு பிரச்சனை, வெள்ளம் வரும்னு அணைக்கட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமா. பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு தெரியுது. ம். முன் பாதுகாப்பா ஏதாவது ஒண்ணு செய்யணுங்கிற எண்ணம் நம்மளை பாதுகாக்க வேண்டிய, நம்மளை கவனிக்க வேண்டிய அரசாங்கத்துக்கே கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அவங்க அரசாங்கமே இன்னைக்கு சொல்லுது, நீங்க வந்து விறகு அடுப்பை வச்சு நீங்க யூஸ் பண்ண பயன்படுத்த நீங்க வந்து ஆரம்பிச்சிருங்க, பழகிக்கோங்கன்னு சொல்றாங்க. பழகிறதுக்கே எத்தனையோ நாள் ஆயிரும். புரியுதுங்களா? பழகி வர்றதுக்கு முன்னாடி பழகலாம் வாங்க அந்த மாதிரி. ஆமா, பழகி கொஞ்ச நாள்ல யாரும் இல்லாம போயிருமா? ஆமா. பழகிறவனும் இருக்க மாட்டான், பழகிறதுக்கு யாரும் பழகினவனும் இருக்க மாட்டான். புரியுதுங்களா? அந்த அளவுக்கு எடுத்துட்டு போறாங்க. அந்த தொலைநோக்கு பார்வையே கிடையாது. நம்ம இந்தியாவை பொறுத்தளவு தொலைநோக்கு பார்வை கிடையாது. உள்ளதை உள்ள நேரத்துல அப்பப்ப வச்சு நீ வாழ்ந்துக்கோ, இருக்கிற வரை இருந்துக்கோ. சரி, இந்த சிலிண்டர் இப்ப தட்டுப்பாடு இப்படி இருக்கு. இப்ப இதுக்காக என்ன பண்ணலாம் நம்ம? சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துருச்சுன்னு சொன்னா நம்ம எதுவும் செய்ய முடியாது. பெட்ரோலியம் விலை ஏறுது, டீசல் விலை ஏறுது. ஆமா, நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப பெட்ரோலிய கம்பெனிகள் வந்து விலை ஏற்றி கொடுக்குறாங்க. நம்ம அதை வாங்கி, அவங்க கொடுக்கறத வாங்கி தான் நம்ம வந்து அரசாங்கம் வந்து நமக்கு சப்ளை பண்ணுது. புரியுதா? தட்டுப்பாடுன்னு வரும்போது நம்ம பொதுமக்கள் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆல்டர்னேட்டிவ் பார்க்கணும். அந்த ஆல்டர்னேட்டிவ் தான் விறகு வச்சரிங்கன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? எத்தனை நாளைக்கு விறகு வச்சரிக்க போறோம்னு நமக்கு தெரியல. என்னாக போகுதுன்னு நமக்கு இப்போ தெரியல. வாறு வேற முடியணும். அதுவும் வாருன்னு சொன்னா மக்கள் மேல கொண்டு வந்து குண்டை போடுறாங்கங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. எல்லாம் எண்ணெய் கிணறு எங்க இருக்கோ, எண்ணெய் ஃபேக்டரி எங்க இருக்கோ, அங்கெல்லாம் எண்ணெய் டேங்க் எங்க இருக்கோ அங்கதான் கொண்டு வந்து கொண்டே போடுறோம். ஆமா. இது ஒரு அழிவு தான். புரியுதுங்களா? இது ஒரு அழிவின் போக்கு தான் போயிட்டு. இன்னைக்கு உலக நாடுகளில் ஏற்பட்டிருக்கிற போர்னால மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல பெரிதும் இந்தியா வந்து இன்னைக்கு பல விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்கு. அதுல முக்கியமா சொல்ல போனா எரிபொருள் தட்டுப்பாடு. சைனா வந்து இந்த ராணுவ போர் வர்றதுக்கு முன்னாடியே 2 மாதங்களுக்கு தேவையான எரிபொருளை அவங்க வந்து சேமித்து வச்சிருக்காங்க, இருப்பு வச்சிருக்காங்க. அவங்க தைரியமா இப்போ சொல்றாங்க, நாங்க வந்து எரிபொருள் வந்து 2 மாதத்துக்கு வச்சிருக்கோம், எங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நம்ம நாடை பொறுத்தளவு லாக்டவுனுக்கு நீங்க தயாராகுங்க அப்படின்னு நம்ம பிரதமர் சொல்லியிருக்கிறார். அந்த கோவிட் லாக்டவுனுக்கே வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க மக்கள். ஆமா, 2 முறை வந்து கொரோனா லாக்டவுனுக்கே மக்கள் வாழ்வாதாரம் இழந்து, எத்தனையோ தொழில்களை இழந்து, வாழ்க்கையை இழந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. ஆமா, உணவு கூட கிடைக்காம எத்தனையோ வீட்டுல வந்து கொண்டு போய் கிடந்தாங்க. இந்த சூழ்நிலையில இருந்து நம்ம மீண்டு வந்திருக்கிறோம். இப்ப ஓரளவுக்கு திருப்பியோ அதே மாதிரி ஆமா, ஒரு லாக்டவுனை திருப்பி எடுத்துட்டு வந்தாங்கன்னா நம்ம வந்து பெரிய பாதிப்புக்குள்ள போகும். வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். 2வது
சிறு தொழில்கள் ஏற்கனவே சிறு தொழில்கள் சிறு வியாபாரங்கள் எல்லாம் நலிஞ்சு போச்சு. ஆமா. இந்த ஜிஎஸ்டி வரினால மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. சின்ன தொழில்கள் எதுவுமே இல்லை, எல்லாம் பெரிய பெரிய தொழில்கள் பெரிய பெரிய வியாபாரம் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ சிறு தொழில்கள் வந்து இந்த இடைப்பட்ட மக்கள் புரியுதுங்களா, இந்த வறுமைக்கு கீழே இருக்கிறவங்க வறுமைக்கு மேலே இருக்கிறவங்க அவங்க சின்ன சின்ன தொழில் செஞ்சு குறைக்கிறனால அவங்க வாழ்வாதாரம் வந்து பாதுகாப்பு. ஆனால் அந்த தொழிலெல்லாம் நலிஞ்சு போனனால இன்னைக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். அந்த பாதிப்பில் இப்போ வந்து இந்த சிலிண்டர் தட்டுப்பாடுங்கிறது மக்களை ரொம்ப வேதனைக்குள்ளாக்கு. இதுதான் சொல்ல முடியும். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் நம்ம எதையுமே தொலைநோக்கு தட்டுப்பாடுனால நிறைய ஹோட்டல்ஸும். ஆமாம், இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான ஹோட்டல்கள் மூடிக்கிட்டு வர்றாங்க. ஏன்னா சிலிண்டர் இல்லைன்னா சமையலே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு விறகடுப்பில் நம்ம பண்ணுற அந்த நேரத்தை வந்து சிலிண்டர் பண்ணுறதெல்லாம் நம்ம வந்து சேமிக்கலாம். ஆமாம், புரியுங்களா? அது மட்டும் இல்லை, விறகு அடுப்புனால பல பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று இந்த புகை பொல்யூஷன், ரெண்டாவது வந்து 1 மணி நேரம் செய்கிற சமையலை கிடைக்க மாட்டேங்குது. ஆமாம், விறகு வந்து இப்போ கிடைக்க மாட்டேங்குது, அதுவும் தட்டுப்பாடாக இருக்குது. ரெண்டாவது மரங்களை வெட்ட வேண்டிய சூழ்நிலை வருது. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லை, அந்த விறகுல சமைக்கிற அந்த நேரத்தை நம்ம சிலிண்டர் சமைக்கிறதுல சேவ் பண்ணலாம். ரெண்டாவது விறகு அடுப்புனால ஏற்படுற புகை எல்லாருக்கும் பிரச்சனை வருது. அந்த சமுதாயத்தில் அந்த காலத்தில் விறகுல பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் இந்த அளவுக்கு மக்கள் தொகை கிடையாது, மக்கள் தொகை கம்மியாக இருந்தாங்க. ரெண்டாவது விறகு அடுப்புலேயே செஞ்சு செஞ்சு அவங்க வந்து பழகிட்டாங்க. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு நேரம் அதிகமாக இருந்துச்சு. ஆமாம், இப்போ இருக்கிறவங்களுக்கு பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு நேரம் இல்லை. நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்வாதாரத்திற்காக காலையிலேருந்து சாயந்தரம் வரை ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அதை பார்க்கறதுக்கே நம்மளால முடியல. எப்படி காலையில் இப்போ பொதுவாகவே ஒரு குடும்பத்தில் 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. காலையில் மனைவியும் வேலைக்கு போகிறாங்க, கணவனும் வேலைக்கு போகிறாங்க. 2 பேரும் வேலைக்கு போகும்போது அப்பயே பத்தலை, அந்த வருமானம் வந்து நமக்கு பத்த மாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா பொருட்கள் விலைவாசி ஏறி போச்சு, வாடகை ஏறி போச்சு, சிலிண்டர் விலை ஏறி போச்சு, எல்லாம் தட்டுப்பாடு. தண்ணிக்கு கூட கட்டப்பை எடுத்துட்டு ஒரு 500 ரூபாய் கொண்டு போனோம், அந்த கட்டப்பை கூட நிறைய மாட்டேங்குது. கட்டப்பைக்கே 50 ரூபாய் கொடுத்து வாங்கணும். அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. முன்னாடி எல்லாம் துணிப்பை வச்சிருந்தாங்க, புரியுதுங்களா? இப்ப கட்டப்பைக்கு 50 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. அதுல 50 ரூபாய் போயிருது. அப்படி இருக்கும் போது இன்னைக்கு மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில நம்ம வந்து மக்கள்கிட்ட ஆறுதல் சொல்றதா இல்ல அவங்க நம்ம அரசாங்கத்தை பத்தி நம்ம குறை சொல்றதாங்கிறது நமக்கு ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்கு. அரசாங்கத்தை குறை சொல்லக்கூடாது சார். ஏன்னா நம்ம உண்மையை சொல்லக்கூடாது. உண்மையை சொன்னாங்கன்னா நமக்கு பிரச்சனை வரும். உண்மையை சொல்றவங்களை எல்லாம் வந்து வாயை மூடுறதுக்கு தான் எல்லாரும் இருக்கிறாங்க ஒழிய உண்மையை வந்து இது உண்மை கரெக்டா சொல்றாரு சரிதா, இதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் தீர்வு என்ன பார்ப்போங்கிறது எல்லாம் யாருக்கும் கிடையாது. அவன் வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்துறான், எல்லாத்தையும் சொல்லுறான், வெளிப்படையா அவனை வந்து இல்லாம ஆக்கணும். புரியுதுங்களா? அவன் வாய் அடைக்கணுங்கிறதா நினைக்கிறாங்களுடைய தீர்வு காண்றதுக்கு இங்க யாருமே கிடையாது.